இந்தியா பாகிஸ்தான் இடையே தற்போது நடந்து வருவது டெக்னிக்கல் வார் தான். இதில் இந்தியாவை பொறுத்தவரை எல்லையை தாண்டாமலே பயங்கரவாதிகளை அழித்து வருவதாக ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி கர்னல் மலையப்பன் தெரிவித்துள்ளார். இந்த போரில் சீனாவிடம் வாங்கிய திறன் குறைந்த டம்மி ட்ரோன்களை பாகிஸ்தான் பயன்படுத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இன்டர்நேஷனல் கன்வென்ஷன் பிரகாரம் டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனுக்கு ஒழிச்சிருக்குன்னு சொல்லி பாகிஸ்தானுக்கு 2 வாரம் நோட்டீஸ் கொடுத்தாங்க. 2 வாரத்தில் சரி பண்ணுங்க, அவங்கள அரெஸ்ட் பண்ணுங்க, இல்லாட்டி எங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணாங்க, இல்லைன்னா நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னாங்க. அதை கேட்காம அவங்க ஒன்றுமே கேட்கல. அதனால் முதல் நாள் 9 கேம்பை அழிச்சிட்டாங்க. அதிலிருந்து 8 தீவிரவாதிகள் முக்கியமான ஆளு கொண்டுட்டாங்க. ஒரு ஆள் மட்டும் தப்பிச்சு போயிட்டார். இதை பாகிஸ்தான் ரொம்ப சீரியஸாக எடுத்து உடனே அடுத்த நாள் என்ன பண்ணாங்கன்னா அவங்க அட்டாக் பண்ணாங்க. நேற்று பார்த்துட்டு ஜம்முவில் பண்ணியிருப்பாங்க. அது சிக்கன் நெக் மாதிரி இருக்குது. சம் அந்த நதிக்கு பக்கத்தில் இருக்குது, ஒரு 10 கிலோமீட்டர்லாம் இருக்குது. அதில் ஏன் அட்டாக் பண்ணாங்கன்னா பாகிஸ்தான்காரங்க, அது ஒரு காஷ்மீர் போகிறதுக்கு என்ட்ரன்ஸ் மாதிரி இருக்குது. அதை கட் ஆஃப் பண்ணிட்டா காஷ்மீருக்குள்ளேயே நுழைய முடியாது. அதனால் அங்கே அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்ம இந்தியன் ஆர்மி, ஆர்ம் ஃபோர்ஸஸ், ஏர்ஃபோர்ஸ் எல்லாமே ரொம்ப கேப்பபிள். அவங்க டிஃபென்ஸ் சிஸ்டம் ரொம்ப S-400ங்கிற ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டம் வச்சுருக்காங்க. அது அதுவும் ப்ளஸ் பார்டர் ஃபுல்லாக இஸ்ரேலியிலேருந்து ஒரு எக்யூப்மெண்ட் அவங்கள எலக்ட்ரானிக் டோம் க்ரியேட் பண்ணிட்டாங்க. எலக்ட்ரானிக் டோம் என்னென்னா அந்த பார்டர் ஃபுல்லாக எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட் வச்சு, டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட் வச்சு எலக்ட்ரானிக்லி சீல் பண்ணிட்டாங்க. அப்படி சீல் பண்ணும்போது என்ன ஆகுன்னா, ஃபாரின்லேருந்து எந்த ஆப்ஜெக்ட் வந்தாலும், ஏர்க்ராஃப்ட் என்ன ஆப்ஜெக்ட் வந்தாலும் உடனே கண்ட்ரோல் ரூமுக்கு அதை டிடெக்ட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக செகண்ட்ஸில், ஸ்பிளிட் ஆஃப் செகண்ட்ஸில் இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். இங்கே உள்ள கண்ட்ரோல், எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் இருக்கும். எல்லாம் ஆட்டோமேட்டிக் தான், ஒன்றும் மேனுவல் இன்டர்பிரேஷனே கிடையாது. ஆர்டர் கிடச்சி அது எனிமியா ஃபோவா ஃப்ரெண்டான்னு கேட்கும். ஃபோன்னா எனிமி, ஃப்ரெண்டுன்னா நண்பர். அவங்க அதுக்கு ஐடென்டிஃபிகேஷன் இருக்குது. ஐடென்டிஃபிகேஷன் கொடுக்கல, ஃபோன் சொல்லிட்டா உடனே கண்ட்ரோலில் கேட்டு என்ன மெஷர் எடுக்குன்னு பார்க்கும். அது வெதர் ஆம்டாக இருக்கும். உடனே இங்கேருந்து கவுண்டர் அட்டாக் மிசைல்ஸ் இல்லாட்டி ஏர்க்ராஃப்ட் அனுப்பிச்சு அதை டெஸ்ட்ராய் பண்ணும். இல்லாட்டி திரும்பி போகணும் வார்னிங் கொடுக்கும். போகலைன்னா டெஸ்ட்ராய் பண்ணி முடிச்சிடும். அது மாதிரி தான் பாகிஸ்தான்லேருந்து ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ட்ரோன்ஸ் அனுப்பிச்சாங்க. எல்லாத்தையுமே டெஸ்ட்ராய் பண்ணி முடிச்சுட்டாங்க. இப்போ பகுதியில் பார்த்தீங்கன்னா ஏன் இந்த அட்டாக் ஊரி, பரமுலா, அந்த சம் பக்கத்தில் வர்றதுன்னு கேட்பீங்க. நம்ம இந்தியன் பார்டர் 3000 கிலோமீட்டர் பாகிஸ்தான் ஃபேஸ் பண்ணியிருக்குது. குஜராத்திலேருந்து குப்வாடா வரைக்கும் ஊரி. அதில் சம்மிலேருந்து அந்த பக்கம் உள்ளது பூரா மலை, மற்ற இடத்துல பிளெயின். 3000 கிலோமீட்டரில் நம்ம பாதுகாக்க முடியாது. அதுக்கு பதில் மலையில் அது அப்படி இருக்கும்போது பாதுகாப்பான இடத்துல இருந்து மலை மேலே தான் அவங்க ஈஸியாக மறைஞ்சு வர முடியும். அங்கேருந்து டெரரிஸ்ட் என்ட்ரி பண்ணுறாங்க. அதனால தான் இந்த பிளேஸ் ரொம்ப ஆக்டிவாக இருக்குது. அதே சமயத்தில் இந்த பாகிஸ்தான் ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னா, இந்த சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் ஜெனரல் முனீர் இருக்கிறாரு. அவர் ஆகஸ்ட்டில் ரிட்டையர் ஆகணும். அங்கே எல்லாரும் பவர் கிரீடி பீப்புள். யார் அங்கே பாகிஸ்தானை ரூல் பண்ணுறாங்கன்னா, கொஞ்சம் ஜென்ரல்ஸு, கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸு, பணக்கார பாலிட்டிஷியன், கொஞ்சம் ஜட்ஜஸ், இவங்க ஒரு 0.1% இருக்கும். அவங்க தான் எப்பவுமே பவரில் இருக்கணும். அதுக்காக என்ன வேணாலும் செய்வாங்க, பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மற்றபடி பாகிஸ்தான் பீப்புளெலாம் அவங்க இன்ட்ரெஸ்ட் கிடையாது. பாகிஸ்தான் சொல்லும்போது அது நம்ம ஸ்மால் பிரதர், ஒரு குடும்பத்திலேருந்து ஸ்மால் அண்ணன் தம்பி மாதிரி, சின்ன தம்பி. 47 பிரிஞ்சு போயிட்டாங்க. அது கம்யூனியல் பேசிஸில். அது முஸ்லீமாக இருந்தாங்க, அதனால் அங்கே போயிட்டாங்க. ஹிந்து அண்ட் அதர்ஸ் முஸ்லீம்ஸ் இங்கே இருக்காங்க. அதில் காஷ்மீர் அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டட். அங்கே POKன்னு ஒன்று இருக்குது, பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்னு இருக்குது. அது ரிவருக்கு அதர் சைடு இருக்குது. அதனால் பரமுலா பக்கத்துலேருந்து அந்த உயிரி போஸ்ட்லேருந்து ரிவர் தாண்டின உடனே பாகிஸ்தான். அதில் ஒரு பிரிட்ஜ் இருக்குது. 2/3 இந்தியா பக்கம், 1/3 பாகிஸ்தான். இந்த பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் காஷ்மீர்காரங்க டேக் ஓவர் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கு தனி ரூல். அது பாகிஸ்தானே கிடையாது, பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் அப்படி இருக்குது. ஸோ அவங்க என்னங்கிறாங்க, அதை எப்படியாவது கிளைம் பண்ணணும், காஷ்மீரையும் கிளைம் பண்ணிடணும்னு கம்யூனியல் பேஸில் ட்ரை பண்ணுறாங்க. அது முடியல. அதை வச்சுக்கிட்டு ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணுறாங்க. பாகிஸ்தான் எக்கானமி ரொம்ப மோசமாக இருக்குது. இப்போ அவங்க இது மாதிரி தான். இப்போ எடுத்தாலும் ஒரு ஜென்ரல் வருவார், ஒரு அடுத்தவனை கொண்டு போட்டு வருவார். ஒரு பிரைம் மினிஸ்டர் அடுத்த பிரைம் மினிஸ்டரை கொண்டுட்டு வருவாங்க. இது மாதிரி இருக்கிறனால அங்கே அன்ஸ்டெபிலிட்டி, குடியரசு கிடையாது. அதனால் எப்போவுமே ப்ராப்ளத்திலே இருக்குது.
இப்போ உள்ள ப்ராப்ளம் கிரியேட் பண்ணது ஜெனரல் முனீர் தான். அவருடைய பொசிஷனை காப்பாற்றுறதுக்காக பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அதனால இந்தியாவில் கிரியேட் பண்ணி மத கலவரம் பண்ணி இது மாதிரி ஒரு சில இன்சிடென்ட் பண்ணி ஏதாவது பண்ணிடலாம்னு நினைக்கிறாரு. ஆனால் இந்தியா வந்து ஹெவியாக அசால்ட் பண்ணியதுனால அவங்களால தாங்க முடியல. நேற்று நைட்டே மேஜர் ப்ராப்ளம் வந்துருச்சு. காஷ்மீர், இது கராச்சி, அந்த ஒரு சில இடத்துல வந்து இந்தியன் நேவி வந்து கராச்சியில் வந்து போர்ட்ரைவே டெமாலிஷ் பண்ணி இந்தியன் ஷிப் விக்ராந்த் வந்து குஜராத்தில் போய் பொசிஷன் பண்ணி 1971க்கு பிறகு இப்போ அட்டாக் பண்ணி அந்த போர்ட்டையே ஒன்றுமில்லாமல் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு வர சப்ளைலாம் போயிடுச்சு. அவங்க எக்கனாமி வீக்காக இருக்குது, பணம் கிடையாது. அதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்றைக்கி பாகிஸ்தானில் மெயின் சிட்டிஸில் வந்து 2 நாளைக்கு பெட்ரோல் யாருமே வாங்கக்கூடாது, மிலிட்ரிக்கு தான் யூஸ் பண்ணணும். மிலிட்ரி என்னத்தில் சர்வை பண்ணுன்னா முதல்ல வந்து கம்யூனிகேஷன், ரோடு, எக்யூப்மெண்ட்டு, ரிசர்வ்ஸு, அம்யூனிஷன், அப்புறம் வந்து ரேஷன் ரொம்ப முக்கியமானது. பெட்ரோல் ரேஷன் இல்லாமல் வந்து மூவ் பண்ணவே முடியாது. அதெல்லாம் கட் ஆகுது. இப்போ போக போக குறைஞ்சிக்கிட்டே போகுது. இன்னும் 1 or 2 days இருப்பாங்க, மேக்ஸிமம் 2-3 days இருப்பாங்க. அதுக்கு பிறகு அவங்க எல்லாம் ஸ்விண்டில் வறண்டு போயிடும். அது வரைக்கும் என்ன பண்ணுறாங்கன்னா எப்படியாவது இந்தியாவை கூட பேசி சமாதானம் பண்ணால் அதுக்காக வேண்டி அட்டாக் பண்ணிக்கிட்டு ட்ரபிள் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ வரும் 1 or 2 days அவங்க ஏதாவது ஐநா சபை மூலியமாகவோ ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்துவாங்களா? இந்தியாவுக்கு கொண்டு போகுமா? இப்போ ஐநா வந்து இது டெரரிஸ்ட், அவங்க டெரரிஸ்ட் கண்ட்ரி, ரோக் கண்ட்ரி, நம்ம டெரரிஸ்ட் அட்டாக் பண்ணுறோம். அதனால் இன்டர்ஃபியரன்ஸ் ஒன்றும் கிடையாது. நீங்களாக பார்த்து சமாதானம் பண்ணு தான் அமெரிக்காவும் சொல்லியிருக்குது, ஐநாவும் சொல்லியிருக்காது. ஆனால் அது வார்னு டெக்ளேர் பண்ணால் அதுக்கு பிறகு தான் வந்து கண்ட்ரி சைடு எடுப்பாங்க. இது மாதிரி பண்ணாதீங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ டெரரிஸ்ட் அழிக்கிறோம்னு நம்ம சொல்லும்போது யாருமே இல்லை பண்ணாதீங்கன்னு சொல்ல முடியாது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.